நெக்ஸ்ட் ஓஜி மொமெண்ட் பார்த்துடலாமா? இந்த மியூசிக் எத்தனை 2K கிட்ஸ்க்கோ இல்லை ஜென்சி கிட்ஸ்க்கோ தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லா 90s கிட்ஸும் இந்த மியூசிக்கை கேட்டு தான் வளர்ந்துருப்போம். இந்த மியூசிக் ஆரம்பிக்கும் போது ஒரு 6:45க்கு ஆரம்பிக்குமா 6:55 எனக்கு டைம் மறந்துட்டேன், 6:30 கூட மாற்றினாங்க. அப்புறம் அந்த மியூசிக் எப்போ வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு பொண்ணு. நான் சுற்றி எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, நான் நடுவில் நின்றுக்கிட்டு இருப்பேன். அந்த மியூசிக் ஆரம்பித்து அந்த மியூசிக் முடிகிற வரைக்கும் டான்ஸ் ஆடி அவர் வணக்கம் சொல்லும்போது நானும் திரும்பி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எல்லோரும் கிளாப் தட்டுவாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் என்னோடய கரியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல, அப்போது ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நான் அந்த டான்ஸ்லாம் ஆடியிருக்கேன். எல்கேஜி யூகேஜியில் இல்லை, நான் சின்ன பிள்ளையா குழந்தையா இருக்கும்போதுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த மியூசிக்கு டெய்லி 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 டான்ஸ் ஆடுவேன். ஸோ அந்த மியூசிக்கில் தான் என்னோடய கரியர் ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு தெரியாதுல்ல, நான் வந்து ஒரு டெலிவிஷனில் ஷோ பண்ண போகிறேன், இல்லை வந்து ஒரு யூடியூபர் ஆக போகிறேன் அப்படின்ற கனவுலாம் நம்மளுக்கு அப்போ கிடையாது. ஆனால் நான் விஜய் டிவியில் ஷோ பண்ணிட்டேன், ஜீ தமிழ், ஜெயா டிவி, அப்புறம் புதிய தலைமுறை, க்ரீன் மேட், எவ்வளோ பெரிய க்ரீன் மேட், அவ்வளோ பெரிய க்ரௌடு எல்லாமே பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு பொதிகையிலேருந்து கால் வந்துச்சு, ஒரு ஷோ பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு. அது எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஆரம்பித்த இடம்னு ஒன்று இருக்குல்ல, என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் ஷோவோ இல்லை ஒரு வீட்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ ஆரம்பித்தது அதை பார்த்து தான். கடைசியில் அங்கேயே என்னை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்ன ஒரு வாவ் மூமெண்ட்டு அது இருந்திருக்கும்ல. எனக்கு அது ஒன் ஆஃப் த ஓஜி மூமெண்ட். ஸோ அங்கே போய் அந்த இது வரைக்கும் பொதிகையோ தூர்தர்ஷனோ போய் நம்ம அந்த ஸ்க்ரீனை பார்க்கணும் அப்படிலாம் நினச்சிருப்போமா? அங்கே எப்படி ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தோணுனதே இல்லை. எனக்கு வந்து இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு ஸ்க்ரீனை போய் பார்க்கணும், பிக்கஸ்ட்டு ஸ்டுடியோவை போய் பார்க்கணும், அப்படி தான் அந்த யோசிச்சுட்டே இருந்திருந்தேன். பட் அந்த கால் வந்ததுக்கப்புறம் அங்கே போய் அந்த ஸ்டூடியோவில் க்ரீன் மேட்டுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து அந்த ஷோ பண்ணும்போதெல்லாம் செம்ம வாவ் மூமெண்ட், ஓஜி மூமெண்ட்டாக இருந்தது. இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பித்த ஒரு விஷயம் அது எங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை கனெக்ட் பண்ணியிருக்குல்ல, அந்த கனெக்ட் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.